ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் நீச்சல் மனிதனுக்கும் மிகவும் அவசியமான உடற்பயிற்சியாக உள்ளது. தற்போது இந்த நீச்சல் பயிற்சியில் பொதுமக்களிடம் அதிக அளவில் ஆர்வம் காட்டி கற்று வருகின்றார்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மிகச்சிறந்த உடற்பயிற்சிகளில் நீச்சல் கலையும் ஒன்று. போதுமான வாய்ப்பு இல்லாததால் நகர்ப்புறங்களில் நீச்சலுக்கு ஆர்வம் காட்டாமல் இருந்த மக்கள் தற்போது அதிக அளவில் நீச்சல் கற்று வருகின்றனர். சேலத்தில் மகாத்மா காந்தி நீச்சல் குளத்தில் பெரியவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். நீச்சல் பழகுவது தனக்கு பிடித்துள்ளதாக கூறும் 1ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் கூறுகின்றார் தன் மழலை மொழியில். I am Srinidhi. I going first standard. I water so like I swim bubbles is so like. உடலுக்கு ஆரோக்கியம் தரும் இந்த நீச்சல் பயிற்சியை 12 நாட்களில் கற்றுத் தருவதாகவும் அரசு நிர்ணயித்த மிக குறைந்த கட்டணத்தில் காலை மாலை என 2 வேளையும் பயிற்சி அளித்து வருவதாகவும் பயிற்சியாளர் கூறுகிறார். இங்கு பயிற்சி பெற்ற மாணவர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நீச்சல் பயிற்சினால் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. மற்ற எல்லா உடற்பயிற்சிக்கு மேலேயும் நீச்சல் பயிற்சியானது ரொம்ப ஒரு தரமான ஒரு பயிற்சியாக இருக்குது. பிற விளையாட்டுகளை காட்டிலும் நீச்சல் மூலம் மனக்கவலை, மன அழுத்தம், எதிலும் நாட்டமின்மை போன்ற கோளாறுகள் நீங்குவதாக கூறும் தேசிய வீராங்கனை நந்தினி நீந்தும் போது மனச்சிதறல் நீங்கி மனம் ஒரு நிலையை அடைவதாக தெரிவிக்கிறார். மற்ற ட்ரேட்ஸை விட ஸ்விம்மிங் பெஸ்ட்டு. ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்விம்மிங்கில் எந்த இன்ஜுரியும் வராது. எப்போ எந்த ஒரு பிளேயிங்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் அதில் ஏதாவது ஒரு இன்ஜுரி நமக்கு வரும். ஆனால் ஸ்விம்மிங்கை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்கும். எல்லா இண்டிவிஜுவல் கேம்ஸும் நமக்கு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்விம்மிங் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்க நீச்சல் பயிற்சி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆரோக்கியமான உறுதியான சமுதாயத்தை உருவாக்க அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் இந்த நீச்சல் பயிற்சி என்பது கட்டாய பாடமாக்க வேண்டும். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.